வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி கேவுரு இனிப்பு தோசைங்க. அதுக்கு வந்து 2 கப்பு கேவுரு, 2 டம்ளர் அளவு கேவுரு மாவு எடுத்துருக்கேன், கேழ்வரகு மாவு. இது வந்து 3/4 கப் அளவு வெல்லங்க. சும்மா அப்படியே கொதிச்சா போதுங்க, இப்படி கொதி வந்தால் போதும். இப்போ வந்து நம்ம இதில் வடிகட்டிடுவோங்க. இதில் துளி உப்பு போட்டாச்சு, துளி உப்பு போட்டேங்க. இதில் இப்போ நம்ம ஏலக்காவில் எடுத்து வச்சுருக்கேங்க, துளி உப்பு கொஞ்சோண்டு ஏலக்காவும் உப்பும் போட்டுடுறேங்க. இது ரெண்டையும் போட்டுடுறேங்க. அடுத்தது தேங்காய் பூங்க. தேங்காய் கொஞ்சம் நிறையவே போடுறேன் நான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுங்க. நம்ம தேவையானது அளவு போட்டுக்கலாம், தேவை கூட இருக்கட்டும்னு போட்டிருக்கோங்க. இப்போ வந்து இந்த வெல்லம் பாக இதில் ஊற்றிட வேண்டியதாங்க. அப்படி சூட்டோடே ஊற்றிட்டிங்கன்னா தோசை எடுக்க ஈஸியாக இருக்குங்க. நம்ம தோசை எடுக்கும் போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் கல்லை விட்டு வருங்க. கொஞ்சம் நீங்கள் ஆற விட்டு ஊற்றுனீங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. வெறும் மாவு தாங்க போட்டிருக்கேன், தண்ணி கிண்ணி ஊற்றலை, மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம இந்த வெள்ளைப்பாக வடிகட்டிக்கலாங்க. வேணுங்கிறத ஊற்றிக்கணுங்க, ரொம்ப தண்ணியாகவும் பார்த்துக்கணும். தண்ணி ஆகிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து தண்ணி ஆகிடுச்சின்னா கொஞ்சம் இது மாவு கொஞ்சம் கலந்துங்க. கேழ்வரகு மாவு, அரிசி மாவு. நான் வெறும் கேழ்வரகு தாங்க இதில் போட்டிருக்கேன், அரிசி மாவுலாம் கலக்கலை. வெறும் கேழ்வரகு மாவு தான் இதில் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி விட்டுக்கணுங்க. கரைச்சிட்டு கொஞ்சம் ஆற விடணுங்க. ஒரு 1/2 hour மேலே இருந்தால் ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. ஏன்னா இதை சூட்டோடு ஊற்றுறோம்ல, இதிலே கொஞ்சம் வெந்துடும் அது கேழ்வரகு மாவு. கெட்டியாக இருக்குது, இதையும் ஊற்றிடலாங்க. இந்த பாக்கம் ஊற்றிடலாம். ஊற்றும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கலரிக்கிங்க, அப்போ தான் அது சரியாக இருக்குங்க. இங்கே எடுத்து கரெக்டாக இருக்குங்க அளவு. அப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா, தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குன்னா அரிசி மாவோ இல்லை கேழ்வரகு மாவோ போட்டுக்கலாம். அதுவும் இல்லைன்னா கோதுமை மாவு கூட கொஞ்சம் கலந்துக்கலாங்க. சப்போஸ் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கேழ்வரகு மாவும் கோதுமை மாவு, கேழ்வரகு மாவு, அரிசி மாவு எது இருக்கோ போட்டு கலந்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஊறணுங்க, இன்னும் கலக்கணும். அதை கலந்துட்டு நான் அப்புறம் காமிக்கிறேங்க. இது கரெக்டாக இருக்குங்க. இந்த பதம் இருந்தால் கரெக்டாக ஊற்ற வரும். ஊறணும், கட்டி கட்டியாக இருக்குது, கலக்கிக்கிறேங்க. இந்த பதம் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க நம்ம தோசை ஊற்ற. இந்த சைட்லலாம் மாவு இருக்கும், அதெல்லாம் நல்லா ஓரத்தில் இருக்குங்க. அதெல்லாம் நல்லா தள்ளி விட்டு கலந்து வச்சாச்சு. நல்லா அந்த அளவு வந்திருக்குங்க. இது கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நீத்து போகுங்க, ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம்ல, கொஞ்சம் இலகல் கொடுக்கும். இது ஊற்றி எடுக்க கரெக்டாக இருக்குங்க. இது வந்து நான் வந்து இட்லி மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இட்லி மாவு, 1/2 டம்ளர் அளவு இது கேழ்வரகு மாவு போட்டிருக்கேங்க. இதை அப்படியே நம்ம கரைச்சிக்க வேண்டியதான். இதை நல்லா கரைச்சி வச்சுட்டுங்க. இந்தளவு கரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க எடுக்க. அப்படி சப்போஸ் எடுக்க வரலைன்னா கோதுமை மாவோ கேழ்வரகு மாவோ கொஞ்சம் போட்டுங்க, கொஞ்சமாக போட்டு கலந்துட்டு நம்ம ஊற்றிடலாங்க. இப்போ இதை கரைச்சி 1 hour ஊற வச்சிடணுங்க. ஏன்னா நம்ம உடனே நம்ம கேழ்வரகு ஊற்றுனா கொஞ்சம் வயிறு வலியெல்லாம் வருங்க. அதனால் கொஞ்சம் ஊற விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாதுங்க, நம்ம உடம்புக்கு நல்லது, சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இது அவசியம் இதை பண்ணுங்கள். இப்போ தாளித்து கொட்டி இதை ஊற்றிக்கணுங்க. 1 hour கழித்து தாளித்து போட்டு தோசை ஊற்றிட வேண்டியதான். இனிப்பு தோசையும் இதையும் செஞ்சுக்கலாங்க. தேங்காய் நிறைய இருக்குங்கிற அவசியம் அந்த இனிப்பு தோசை பண்ணியிருக்கேங்க. இல்லைன்னா அடிக்கடி இதுதாங்க பண்ணுவோம். கேழ்வரகு தோசை மாவு இல்லைன்னாலும் நம்ம இதையே போட்டுக்கலாங்க. இல்லை நிறையா இருக்குது, மாவு கம்மியாக இருக்குது, எவ்வளோ வருமானா தோசை மாவு 3/4 பங்குனா இது சும்மா 1 கரண்டி இல்லை 2 கரண்டி கூட போட்டு சுகர் இருக்கவங்களுக்கு ஒண்டியுமாவது அதை ஊற்றி கொடுங்க. எல்லாருமே சாப்பிட்லாங்க, எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ஒரு 3 வயசுக்கு 3 வயசு குழந்தைக்கு மேலே இதெல்லாம் கேழ்வரகு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி இருக்க பசங்களுக்கு கொடுக்காதீங்க. மற்றபடி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. டயட் இருக்கவங்க, வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லது. வெறும் தோசையாக சாப்பிட்றது இதேமாரி சாப்பிட்லாங்க. கேழ்வரகு மாவை கரைச்சா மெயினாக இதை நம்ம ஏன்னா ஊற வைக்கணும்னா அரைச்சி ஊற வைப்போங்க, அது அதிலே ஊறிடும். இப்போ அது நம்ம ட்ரை மாவு தானே போடுறோம், இந்தமாரி பேக்கெட் மாவு வாங்கி அப்படியே டக்குன்னு போட்டுக்கிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், இதை நல்லா கொஞ்சம் நேரமாவது 1/2 hour பத்தாதுங்க, 1 hour என்ன கேட்டால் 1 hour ஊற வச்சுருவாங்க. இதை கரைச்சி 1 hour கழித்து தாங்க ஊற்றுவேன். ஏன்னா வயிற்று உபாதை பண்ணாது. அதேமாரி நைட்டில் சாப்பிடாதீங்க. சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்கலாம், சின்ன வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம், கொஞ்சம் வயசானவங்கன்னா நைட்டில் சாப்பிட வேணாங்க. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொண்டு எடுத்துங்க.
இல்லை ஒரு 4 மணி 3 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னா 3 மணி 4 மணிக்கு கூட இதை எடுத்துக்கலாங்க. ரொம்ப 6 7 மணிக்கு மேலாம் இதை சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் டைஜஷன் பிரச்சனை வருங்க. நம்ம சாப்பிட்டோன்னே ரொம்ப நடக்க மாட்டோம், தூங்க ஆரம்பிச்சிடுவோம் ஒரு 1/2 hour உட்காந்துருந்துட்டு. அதனால் இதை நைட்டில் எடுத்துக்காதீங்க, மார்னிங்கில் எடுத்துங்க. இந்த கண்டிப்பாக சாதா தோசையாக நைட்டில் எடுத்துங்க. தோசை இட்லி அந்தமாரி எடுத்துக்கலாங்க. இந்த சிறுதானியம் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் வயசானவங்க அவசியம் நைட்டில் தாங்க, பகலில் தாங்க சாப்பிட்ணும், நைட்டில் சாப்பிடக்கூடாதுங்க. இதில் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு மிளகாய் போட்டிருக்கேன். மிளகாய் கொஞ்சம் சிகப்பு மிளகா, பச்சை மிளகாய் போட்டிருக்கேங்க. கருவேப்பிலை, வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. வதக்கிட்டேன். இதை அப்படியே அந்த மாவில் கொட்டி தோசை ஊற்ற வேண்டியதாங்க. முதல் தடவை நல்லா இந்தமாரி க்ரீஸ் பண்ணிவிடுங்க எண்ணெயால். நல்லா எல்லா இடமும் பட்டுட்டது உங்களுக்கு நல்லா எடுக்க வருங்க. அந்தமாரி நல்லா க்ரீஸ் பண்ணிங்க. இப்போது இனிப்பு தோசை ஊற்றிருக்கேங்க. இது வந்து இனிப்பு தோசைங்க. கொஞ்சம் நல்லா மாவு இறுகியே இருக்குங்க. அப்படியே லைட்டாக கொஞ்சம் பரப்பி விட்டால் போதுங்க. கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். மெலிசா ஊற்றினா எடுக்க வராதுங்க. நான் இனிப்பு இருக்குல்ல எடுக்க வராது. கொஞ்சம் கனமாகவே தான் அங்கே ஊற்றிக்கணும். கொஞ்சம் வேகட்டும். இதை கொஞ்சம் ஸ்லோவில் தாங்க வச்சு ஊற்றணும். ஸ்லோவிலே வச்சுருங்க. ஊற்றினோடனே கொஞ்சம் நேரம் தீஞ்சிருங்க, சட்டுன்னு தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து உடனே எடுத்து பெரட்டி போட்டுருங்க. பெரட்டி போட்டுருக்கேன் நல்லா தீயில. இப்போ இந்த மாவில் ரொம்ப இருகலாக இருக்குங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் போதுங்க. இந்தளவு தண்ணி ஊற்றி நல்லா இலக்கிக்கணுங்க. ரொம்ப இருகலாக இருக்குது. அதை தோசை ஊற்றவே வரலைங்க, ரொம்ப கெட்டியாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது தோசைங்க. இது எடுக்கும் போதே கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இந்தமாரி தாங்க கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அது வெந்தது தான். இந்தமாரி கலர் வந்துட்டாலே வெந்துருச்சுங்க. இந்த கலர் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒவ்வொரு இடம் இப்படி இருக்கும். இந்த மாவு மாதிரி கொஞ்சம் தெரியுங்க, ஆனால் வெந்துருச்சு நல்லா. அதுதாங்க. இப்போது இது 3வது தோசை ஊற்றிருக்கேங்க. 2வது தோசையும் இப்படி தாங்க வந்திருக்கு. 2வது தோசை இப்படி பொலன்னு வந்துருச்சு. நான் அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் அரிசி மாவு ஒரு கரண்டி, இந்த கரண்டியால் ஒரு கரண்டி அரிசி மாவு போட்டு நான் ஊற்றிருக்கேங்க. உங்கள்கிட்ட அரிசி மாவு இல்லை இப்படி உடையுதுன்னா நீங்கள் அரிசி மாவு தேவையில்லைங்க, கோதுமை மாவு இருந்தாலும் கலந்துக்கலாம். கோதுமை மாவு சப்போஸ் கோதுமை மாவு இருக்குன்னா அதை கலந்துங்க.
அதை கலந்து அதுமாரி ஊற்றிங்க. உடையும், ஒவ்வொரு நேரம் உடையுங்க, ஒவ்வொரு நேரம் எடுக்கும் போதே உடையுது பாருங்கள். அதுமாரி கொஞ்சம் அது பைண்டிங் தேவைங்க. கோதுமை மாவு, அரிசி மாவுங்காட்டி கோதுமை மாவு பெட்டர், நல்லா பைண்டிங்காக இருக்கும். இந்தமாரி எடுத்துங்க. கொஞ்சம் நல்லா செவக்கட்டும், கொஞ்சம் வேகட்டுங்க, இன்னும் கொஞ்சம் வேகும். இது இனிப்பு தோசைங்க, ரெடி ஆகிடுச்சு. இது கார தோசைங்க, கேழ்வரகு மாவு கார தோசை. இது இனிப்பு தோசைங்க. அவசியம் பசங்களுக்கெல்லாம் இதை கண்டிப்பாக கொடுங்க. சுகர் பேஷண்ட்லாம் கொஞ்சம் நாட்டு சக்கரை வெல்லம் தானே போட்டிருக்கோம், நம்ம ஒவ்வொன்று சாப்பிட்லாங்க. என்றைக்கு ஒரு நாள் தானே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் 2-3 கூட ஆசைப்பட்டால் அதை செஞ்சு கொடுக்கலாங்க. இதுமாரி கேழ்வரகுல இனிப்பு போட்டு இதுவும் காரமும் பண்ணி கொடுங்க. ஒரு 3 வயசு பிள்ளைங்களுக்கு மேலே கொடுக்கறது நல்லதுங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடினா எங்களுக்கு போய் செட் ஆகாது, அந்த வயிற்றில் கொஞ்சம் வலி வர ஆரம்பிச்சிரும், குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. அதனால் இந்த சிறுதானியம், இந்த கம்பு, கேழ்வரகு, சிறுதானியம்லாம் 3 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைங்களுக்கு அவசியம் கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.